ஹாய் சார். வணக்கம். வணக்கம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட லைவா கேக்குறதுக்காக வராங்க. சோ நம்ம கால் அட்டெண்ட் பண்ணி அதுக்கு என்னன்னு நீங்க வந்து லைவா சொல்லிடலாமா? போலாமா? அதாவது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது ஆமா சார். உங்க கிட்ட மூலமா வந்து பேச போறோம். நம்ம வந்து பதில் சொல்ல போறோம். ஆமா சார். ஓகேங்களா? ஆமா. கால் அட்டெண்ட் பண்ணலாமா? பண்ணலாம் சார். ஹலோ. வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? செங்கம், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம். செங்கமா? உங்க பேரு? வினோத்குமார். ஓகே, வினோத்குமார். என்ன பிரச்சனை? யார்கிட்ட பேசணும்? சகானிட்ட பேசணுமா, டாக்டர் பணிகிட்ட பேசணுமா? டாக்டர் கிட்ட தான் டவுட் கேட்கணும். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? உங்க வயசு என்ன ஆகுது? வயசு 32. 32. ஓகே, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது டாக்டர். ஓகே. இன்னும் குழந்தை இல்ல. ஓகே. செக்ஸ்லயும் கொஞ்சம் வீக்கா இருக்கும். அதான் கேட்கலாங்களா டவுட்? கேட்கலாம், கேளுங்க. செக்ஸ்ல என்ன ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விரைப்புத்தன்மை கம்மியா இருக்கு. விரைப்புத்தன்மை கம்மியா இருக்கு. ஆண் உறுப்பு விரைச்சிக்க மாட்டேங்குது. ஆமா. ஓகே. எப்ப ஒரு முறை மனைவி கூட சேர்ந்தாலும் சீக்கிரமா விந்து அவுட் ஆயிடுது. விந்து உடனே வந்துருது. ஆமா. சகனா அவர் கேட்டு இப்படிதா சீக்கிரம் வந்துருது, விரைச்சிக்க மாட்டேங்குது. வயசு என்ன வயசு? 32 சொன்னாரு. சரி, கைப்பழக்கம் ஏதாவது பண்ணீங்களா கல்யாணத்துக்கு முன்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்பனா ஒரு முறை கைப்பழக்கம் பண்ணீங்க? ஆமாடா. சரி, ஓகே. கண்டிப்பா இந்த வயசுல வந்து உங்களுக்கு வந்து உடனே விந்து அவுட் ஆயிடுது, ரெண்டாவது வந்து விரைச்சிக்க மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பிரச்சனை. கொஞ்சம் பயமா இருக்கு. இதனால குழந்தை பிறக்கத்துல பாதிப்பு எதனா ஏற்படுமா? ஆமா, குழந்தை பிறக்காது. ஏன்னா செக்ஸ் பண்ணாதானே குழந்தை பிறக்கும். அதுக்கு தீர்வு உங்ககிட்ட இருக்கா? அதாவது எங்களுடைய மருத்துவமனை அருணாச்சலேஸ்வரா வைத்தியசாலை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு சிகிச்சை கொடுத்தா குழந்தை பிறக்கும். ஆண்மை இல்லாமல் இருக்கிறவங்க, நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியாதவங்க சிகிச்சை கொடுக்குறோம். நீங்க ஒரு முறை வந்து நேரா வந்து என்ன வந்து மீட் பண்ணுங்க. ஆண் உறுப்பு நல்லா நீண்டு வர்றதுக்கும் நீண்ட நேரம் தாம்பத்துல ஈடுபடுறதுக்கும் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் சிகிச்சை இருக்கு. நீங்க கைப்பழக்கம் பண்ணதால தான் இது மாதிரி குறைகள் இருந்திருக்கும். இது வீட்டுல சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன் டாக்டர். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நேரா வரலாம், ஆலோசனை பெறலாம், சிகிச்சை பெறலாம். அதாவது உங்க லாங் லைஃப். இந்த வயசு 32 வயசு, இன்னும் உங்களுக்கு வயசு இருக்கு இல்லையா? இருக்கிற வருங்காலம் எல்லாம் நீங்க மனைவியோட சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு தகுந்த சிகிச்சையும் ஆலோசனை நம்ம இருக்கு. கண்டிப்பா தம்பி பயப்பட தேவையில்ல. கண்டிப்பா உங்களுக்கு அருமையான சிகிச்சை கொடுக்குறேன். சகானா ஏதாவது பேசணுமா? இல்லைங்க டாக்டர். ஓகே. அவர் என்கிட்ட பேச பயப்படுறாரு. நன்றி நன்றி நன்றி. கூச்சப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, வெக்கப்படுறாரு. ஆமா சார். அதாவது இல்ல சார், அவர் ரொம்ப ஃபீலிங்ஸ்ல சொல்றாரு. 2 வருஷம் குழந்தை இல்ல அப்படின்ட்டு. அந்த ஆமா ஆமா. ரெண்டாவது விரைச்சிக்க மாட்டேங்குது, ரெண்டாவது சீக்கிரம் வந்துருது. அது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் உள்ளவங்க தான் இப்ப நிறைய ஆண்கள் இருக்காங்க. அவர் சொன்னாரு, கவனிச்சிங்களா? வீட்டுல சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்குது அப்படின்ட்டு. எதுக்கு பயப்படுறாங்க? பயப்படுவாங்க, கூச்சப்படுவாங்கம்மா. இதெல்லாம் வந்து வெளியே ஆட்டி சொல்லிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய விஷயத்துல. சில விஷயம் ஷேர் பண்ணுவாங்க, சில விஷயம் ஷேர் பண்ண மாட்டாங்க. செக்ஸ் விஷயத்தான் போய் ஆட்டியா போய் எனக்கு ஆண்மை கம்மியா இருக்கு. வீட்லயே ஷேர் பண்ணிக்கலாம்ல. வீட்டுல போய் சொல்ல முடியும். நிறைய பேர் இந்த தப்பை தான் சார் பண்றாங்க. சொல்லணும், சொன்னா அவங்க சிகிச்சைக்கு போவாங்க. சொன்னாதான் ஒரு சொல்யூஷன். நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றாங்களே. நீங்களா சொல்லுங்க. நான் கேட்டு சொல்லிட்டு தான் இருக்கேன். அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே. நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறீங்க. உள்ள பிரச்சனை அப்படின்னா முதல்ல பெரிய சொல்லுங்க. நண்பர்கிட்ட வேணா, அப்பா அம்மா சொல்லுங்க. இல்ல சார், கூச்சப்படுறவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். யாராச்சும் ஒருத்தருக்கு பண்ணாதான் அவங்க ஏதாச்சும் ஐடியா ஷேர் பண்ணாதான். ஏற்கனவே நான் சொன்னேன், ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணினா பொண்டாட்டி கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்கப்பா. உன் பிரச்சனையை முன்னிட்டு வச்சுக்கோ. பெரியவங்கிட்ட சொல்லு, அப்பா அம்மாட்ட சொல்லு. நீங்க நண்பர்கிட்ட ஷேர் பண்ணா, அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணா உன் வீக்னஸ் தெரிஞ்சுக்கினேன், வேற மாதிரி போயிடும் உங்க குடும்ப வாழ்க்கை. அது வேண்டாம். உன்னுடைய பிரச்சனையை உங்க அப்பா அம்மா சொன்னா. அப்படி இல்ல அப்படின்னாக்கா நீங்க சார் கிட்ட கேட்டு உங்க டவுட் என்னவோ கிளியர் பண்ணுங்க. நிறைய பேர் தமிழ்நாடு நீங்க உங்க பேர் கூட சொல்ல வேண்டாம் சார். நிறைய பேர் சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க. நான் யாரும் தெரிய வேண்டாம்னு கூட சொல்றாங்க. சோ நீங்க யாரும் சொல்லாமலே நம்ம சார் கிட்ட கேட்டு உங்க என்னவோ உங்களுக்கு போன்ல கூட ஆலோசனை கேட்கலாம். நேரா வந்து சிகிச்சை பெறலாம். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டேப்லெட்லாம் வச்சிருக்கேன், கேப்சூல் வச்சிருக்கேன், ஆயில் வச்சிருக்கேன். நீங்க அதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா பர்மனண்டா சரியாயிடும். நீங்க டாக்டர் போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து செக்ஸ் பண்ண அவசியம் வராது. ஒரு முறை ஆலோசனை பண்ணி சிகிச்சை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன். மறுபடியும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. அது மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன். டோன்ட் வரி. ஓகே. என்ன நேயர்களே கேட்டீங்களா? இப்போ வந்து பாவம் ஒருத்தர் வந்து கால் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி வந்து தயவுசெய்து யாரும் ஃபீல் பண்ணவே கூடாது. நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்காகவே வந்து நம்ம டாக்டர் ஐயா பண்றாரு. தயவுசெய்து சார் சொல்றதை கேளுங்க. இவர் கால் பண்ற மாதிரி நீங்களும் கால் பண்ணி உங்களோட டவுட்டு கிளியர் பண்ணிட்டு உடனே வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 2 வருஷம் 3 வருஷம் தயவுசெய்து போவாதீங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இதால வந்து நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம், எவ்வளோ தரம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, குடும்பமே பிரிஞ்சு போகுது. அதுக்கு நீங்க இடமே கொடுக்காதீங்க. இதுக்கு இடம் கொடுக்க கூடாது, இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் இந்த மாரி வந்து டாக்டர் பழனியோட சேனல் நீங்க பாருங்க. ஆனா நிறைய பேர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய பேர் குழந்தை இருக்குது. நிறைய பேர் சொல்றாங்க என்ன ஒண்ணு,
வெளியில வந்து சொல்றதுக்கு எல்லாம் வந்துட்டு அவங்க அதாவது அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குதுங்களா, அதனால வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, எங்களால சொல்ல முடியல. சார் ஓகே சார், நீங்க ரொம்ப நன்றி நீங்க பண்ணதுக்கு. நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.